ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்குங்க கர்த்தாவே. லிமிட்டட் பவுண்டரிஸ் பார்க்கும்போது யாபேஸ் என்ற பேரிலே ஒரு நகரம் இருந்ததை பார்க்கின்றோம் வேதாகமத்திலே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் எல்லையை பெரிதாக்குகின்ற தேவன். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்ததுமே நீ துக்கத்தின் மகன்டா அப்படின்னு யாபேஸ் என்று ஒரு தாய் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவன் வளரும் போதெல்லாம் அவனை அப்படிதான் கிண்டல் அடிச்சிருப்பாங்க எல்லாம், டேய் துக்கத்தின் மகனே வா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் யாபேஸ் ஜெபிக்கிறான். ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கின்றது. 4 காரியங்கள், ஃபோர்ஃபோல்டு பிரேயர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த 4 காரியங்களை கருத்தோடு ஜெபிக்கும்போது தேவன் அதை கேட்டு அதற்கு பதிலளித்தார் என்று பார்க்கின்றோம். அவன் சொல்லுகிறது, முதல்ல தேவரீர் நீங்க என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீங்க எனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் உம்முடைய ஆசீர்வாதம் என்னிலே தங்குமையானால் நான் ஒரு கனம் பெற்றவனாய் இருப்பேன் என்று பார்க்கின்றோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 2வது, என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்குங்க கர்த்தாவே. லிமிட்டட் பவுண்டரிஸ் பார்க்கும்போது யாபேஸ் என்ற பேரிலே ஒரு நகரம் இருந்ததை பார்க்கின்றோம் வேதாகமத்திலே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் எல்லையை பெரிதாக்குகின்ற தேவன். இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே இருக்கின்ற பலவீனத்தை நீக்கி என்னை ஆசீர்வதித்து என்னுடைய அந்த ஹெல்த்தோடைய எல்லையை பெரிதாக்கும், என் வயசின் எல்லையை பெரிதாக்கும், என்னுடைய பணத்தேவைகளின் எல்லையை ஆண்டவரே நீ பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தின் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி நாம வேண்டும் பொழுது ஆண்டவர் அருளுகின்றவராய் இருக்கின்றார். உமது கரம் என்னோடு இருந்து. ஆண்டவரே, யாருடைய கரம் இல்லைனாலும் உமது கரத்தை என் தலையிலிருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே. அங்கே கரம் இருக்கும் வரை எலியா தீர்க்கதரிசி ஓடினார் பாருங்க, அந்த ஹார்ஸ் பவர்ல ஓடக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். பெரியமானவர்களே, கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அடுத்தது அவர் சொல்லுகிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, உலக பிரகாரமா எல்லா இடத்திலும் தீங்கு இருக்கு, அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி அதிலிருந்து காத்து கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி இந்த அருமையான ஃபோர்ஃபோல்ட் பிரேயரை நிறைய வீட்டில் முதல் ஜெபத்திற்கு பிறகு இல்லை ஜெபத்திலே வைத்து ஜெபிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய வீட்டுகளையும் ஜெபிக்கும்போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னை விட்டு எடுக்காம தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களை விலக்கி மீட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி நீர் உம்முடைய கரத்தை எங்கள் மீது நீட்டி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.